வணக்கம். எஸ்.ஜே. மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் சர்வ அஞ்சனமை வசியம். சர்வ அஞ்சனம்னு கேட்டிங்கன்னாக்கா 8 வகையான அஷ்டகர்மம், 8 வகையான அஞ்சனம். அஞ்சனம் சொன்னாவே மை தான். அந்த மையாகப்பட்டது எத்தனை வகையில் செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலான்றது ஒவ்வொரு பதிவாக போட்டிருக்கோம். முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கோம். ஆனால் சர்வ அஞ்சனமை வசின்றது கேட்டிங்கன்னாக்கா முதலில் அஞ்சனமைக்கு தேவையான கருக்களை எடுத்து செய்கிறது. அது நல்லதும் நடக்கும், கெட்டது அதிகமாக நடக்கும். மூலிகைகள் எடுத்து செய்தால் மூலிகைக்கு நாம் சாப நிவர்த்தி செய்து மூலிகையை எடுத்துடுறோம். எடுத்து அதை நிழலில் உலர்த்தி காப்பு கட்டி அதுக்கு படையல் போட்டு அதை முழுமையாக ஆணி வேர் அறுபடாமல் எடுத்து நிழலில் உலர்த்துறோம். நிழலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு பூங்கற்பூரம் போட்டு சுத்தமாக அதை கருக்கி எரித்து அந்த சாம்பலை எடுத்து அதன் கூட அஞ்சனக்கல், புணுக்கு, ஜவ்வாது, கஸ்தூரி, அதுக்கப்புறம் நெய் விட்டு அரைக்கிறது இருக்குது, சிறு தேன் விட்டு அரைக்கிறது இருக்குது, சாதாரண தேனை விட்டு அரைக்கிறதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே அஞ்சனத்துக்கு உண்டான வசியத்துக்கு உண்டான சில வழிமுறைகள் இருக்குது. இது எல்லா மாந்திரிகர்களுக்கும் இது வசமாகுமான்னா ஒரு சிலருக்கு வெறும் தகுடு தாய்த்த வசியமாயிடும். ஒரு சிலருக்கு சாதாரணமாகவே வேப்பிலையால் மந்திரத்தை சொல்லி செய்தாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிணி பீடை நிவர்த்தி ஆகும். எத்தனை முயன்றும் ஒரு சிலருக்கு மாந்திரிக பலிதம் வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு முறையாக குரு தீட்சை பெறுறது, முறையாக குரு கிட்ட கத்துக்கிறது. குரு கிட்ட கத்துக்கிறதுனாவே சென்ற பழைய காலங்களில் குருவுக்கு உபதேசம் செய்வாங்க. குரு பகவான் அவங்களுக்கு அவரோட இருந்து அவருக்கு தேவையான நன்மைகளையும் அவருக்கு உண்டான வாழ்க்கைக்கு தேவையானது கூடவே இருந்து செய்துக்கிட்டு சின்ன சின்ன அசைவுகளை கூட இவங்க பார்த்துக்கிட்டே செய்துக்கிட்டு அவர் மனசார இந்த வேலையை நீ செய்துக்கோ, இந்த வேலையை நீ செய்து முடின்னு சொல்லும்போது அந்த மனப்பூர்வமாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையாகப்பட்டது குருவினுடைய பல வகையான நம்பிக்கைக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு இதை நீ செய்துக்குன்னு சொன்னாவே அது பலிதமாயிடும். குரு தீட்சை இருக்கு, மந்திர தீட்சை இருக்கு, எந்திர தீட்சை இருக்கு, அதுக்கப்புறம் மை தீட்சை இருக்கு, அதான் அஞ்சன தீட்சை இருக்கு. இத்தனை தீட்சையும் பெறாமலே ஈஸியா குருனுடைய வார்த்தையை கேட்டு செய்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த காலத்துல அப்படி கிடையாது. எல்லாமே மறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உனக்கு நான் மந்திரத்தை கற்றுக் கொடுத்து எந்திரத்தை கற்றுக் கொடுத்து அமிச்சாக்கா எனக்கு எதிராகவே நீ செய்வன்ற ஒரு பயம் பார்த்துட்டோம். இதையெல்லாம் மீறி ஒரு சிலர் வெற்றி பெறுறாங்க, ஒரு சிலர் தோல்வி அடைகிறாங்க. வெற்றி பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, தோல்வி அடைந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மையினுடைய ரகசியம் அதை கேட்டீங்கன்னாக்கா சர்வ மை இருக்கு இல்லையா, சர்வ அஞ்சன மையினுடைய ரகசியத்தை தெரிஞ்சு அதற்குண்டான நாளில் அதற்குண்டான விதி பிரகாரம் செய்து சில விஷயங்கள் இல்லை பல விஷயங்களை வெற்றி பெறலாம். இப்ப சண்டால மை இருக்கு, மாரண மை இருக்கு. மாரண மைய செய்து ஜெயிச்சவங்க சொன்னாக்கா லட்சத்துல ஒருத்தர் 2 பேர் தான் சொல்ல முடியும். ஆனா மை இருக்கு, கடினமான கஷ்டம். இந்த மையுக்கு உண்டான பொருட்களை தேடி அதை ஜெயிக்கணுன்ற ஒரு வைராகத்துல போய் செய்தா ஒரு 20 வயசு 30 வயசுல மாந்திரிகத்தை கத்துக்கிறதுக்கு நீங்க போறேன்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த விதமான சுகபோகமும் அனுபவிக்காம பாதி ஆயுள் போயிடும். அவ்வளவு ரகசியம் இருக்கு உள்ள. அப்படி அதை கத்துக்கிட்டு செய்யும் போது உங்களுக்கு
பல வகையான நன்மைகள் நடக்கும். ஒன்று இழந்தாதான் இன்னொன்று பெற முடியுன்றது மாந்திரிகத்துக்கு மட்டுமில்ல, எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் அனுபவம் தான் மிக சிறந்த ஒரு ஆசானாக இருக்க முடியும். ஒரு சின்ன வயசா இருக்காங்கனாக்கா, ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்காங்கனாக்கா, அவங்க மாந்திரிகம் செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது வெற்றி பெறுவதற்கு அவங்க படுற கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா, சாதாரண கஷ்டமா இருக்காது. மந்திரம் தெரிஞ்சிருக்கும், எந்திரம் தெரிஞ்சிருக்கும், மாந்திரிகத்தை முழுமையா அவங்க கத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தொழில் வசியம் இருக்காது. ஒரு சிலர் கோயில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, கோயிலுக்கு ஆட்கள் வரல, பிரச்சனையா இருக்கு, ஜனம் வந்தாலும் வாக்கு பலிதம் இல்லை, மாந்திரிகம் பலிதம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுக்கு அதை கேட்டீங்கன்னாக்கா, போராமை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இப்ப நீங்க ஒரு கோயில் கட்டிடுறீங்கனாக்கா, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க ஒருத்தர் அந்த கோயிலை அழிக்கிறதுக்காகவும் உங்களுடைய மாந்திரிக பலிதம் வராம இருக்கிறதுக்காகவும் கட்டு போட்டுருவாங்க. அது எப்படி அந்த கட்டு போடுவாங்கன்றத நிறைய பதிவில் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு எளிய முறையில் சொல்லிடுறேன். எப்பவுமே ஒரு மாந்திரிகராக இருக்கிறான்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த 7 ஊருன்னுவாங்க, இல்லை 7 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. அந்த 7 ஊருக்குள்ள அவங்களுடைய வார்த்தை பலிதம் இருக்கணும். அங்க இருக்கிற தேவதைகளும் தெய்வங்களும் துஷ்ட ஆத்மாக்களும் அவங்க பேச்சுக்கு கட்டுப்படணுன்றதுக்காக அவங்க எல்லை தேவதைக்கு கட்டு போடுவாங்க. எல்லை தேவதை கட்டுன்னா உங்களுக்கு தெரியுங்களா? எல்லை தேவதைன்றது நிறைய மாந்திரிகருக்கு தெரியும். எல்லை தேவதையை கட்டு போட்டு மற்றவங்க இவங்களுடைய தொழிலுக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாதுன்றதுக்காக போடக்கூடிய கட்டு தான். அது ஒன்றும் பெருசா ஒரு சிலர் கேட்டாங்களா, உயிர் பலி கொடுத்தெல்லாம் செய்யறாங்க. உயிர் பலினாக்கா பெருசா இல்லை, கோழி கொடுக்குறவங்க இருக்காங்க, இல்லை கல்யாண பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. ஒரு சிலர் ஆட்டு கிடாவை கூட பலியா கொடுத்து அப்படியே புதைச்சிடுவாங்க. அதை புதைச்சி அவங்களுக்கு உண்டான வாக்கு பலிதம், மாந்திரிக பலிதம், மற்றவங்க அவங்களுக்கு தொல்லையா இருக்கக்கூடாதுன்னு. அதே போல இன்னொரு மந்திரவாதி அவங்க எதிர்க்க, ஏன்னு கேட்டா போராமை இல்லாத மனிதர்களே இந்த பூமியில இல்லைன்ற மாதிரி இன்னொரு மாந்திரிகர் அவங்க முன்னாடி பெரிய அளவுல வெற்றி பெற போறாங்கன்னு தெரிஞ்சாவே அதுக்கு ஒரு கட்டு போடுவாங்க. அந்த கட்டாகப்பட்டது நல்லா வேகமா முன்னேறிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தாக்கா உடல்ல பாதிப்பு, அவங்க கும்பிட்ற தெய்வம் அவங்கள விட்டு வெளியில போறது, அவங்க குலதெய்வமும் அவங்கள விட்டு வெளியில போயிடும். அவங்க உடம்புக்குள்ள வியாதியால பல வகையில தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பன்றியை பயன்படுத்துவாங்க. அது பன்றியோட ரத்தமும் பன்றியோட மலைப்பையும் இருந்தாவே அவ்வளோ பெரிய பாதகத்தை செய்தலாம். ஆனா அந்த பன்றியோட ரத்தத்தோட சேர்த்து வெண்கடுகு, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இறந்து எரிச்சவங்களுடைய சாம்பல், புத்து மண்ணுன்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லாம் சாமியா கும்பிட்ற புத்து மண்ணை எடுக்க மாட்டாங்க. ஒரு புத்து இருக்கும், வனம், அதை கேட்டீங்கன்னாக்கா மலை, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வனப்பகுதியிலிருந்து அந்த புத்து மண்ணை எடுத்தாங்கன்னாக்கா, அவங்க குல தெய்வத்தை மட்டும் இல்லை, அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தெய்வத்தை கூட பல கிலோமீட்டர் ஓட வைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் இந்த பொருள் எல்லாம். எட்டி மரத்தினுடைய தெற்கு பக்கம் மண், எட்டி மரத்து இருக்குங்க இல்லையா, அந்த எட்டி மரத்துக்கு அடியில் வேர் இருக்கும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெற்கு பக்கமாக மண் எடுப்பாங்க. அதை எடுத்து இதையெல்லாம் சேர்த்து ஒரு பொம்மை மாதிரி செய்து அந்த பொம்மைக்கு உண்டான பொருட்களை சேர்ப்பாங்க. புத்து மண்ணை சேர்த்துட்டாங்க, மயான சாம்பலை எடுத்துட்டாங்க, எட்டி மரத்தினுடைய தெற்கு பக்கம் மண் எடுத்துடுவாங்க. இது எல்லாமே எடுத்து முதல்ல என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னாக்கா, இன்னொரு மந்திரவாதி வளர்றாரு இல்லையா, அவருக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா, அவருடைய பேருக்கு தெரிஞ்சுக்குவாங்க, அவருடைய அம்மா பேர் தெரிஞ்சுக்குவாங்க, குலதெய்வத்தினுடைய பேரை தெரிஞ்சுக்குவாங்க, நல்லா பேசுற மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பேரை எல்லாமே ஒரு தகட்டில் எழுதுவாங்க. இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம எருக்கம் இலையில எழுதுவாங்க. எழுதி அதை நல்லா காய வச்சிருவாங்க. இது எல்லாமே சேர்த்து எரிச்சு ஒரு சாம்பல் ஆக்கி அந்த உருவ பொம்மையிலே செய்து கற்பூரம், பன்றியோட ரத்தம், இது எல்லாம் சேர்த்து அந்த உருவ பொம்மை செஞ்சு அதை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னாக்கா மயானத்தில் புதைப்பாங்க.
புதைச்சி 3 இல்லை 8 நாள் பொறுத்து இருந்து அதை எடுப்பாங்க. எடுத்து நல்லா அது என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா பெட்ரோலு, கிருஷ்ணா ஆயிலு இல்லை நிறைய கற்பூரம் போட்டு எருக்கங்குச்சி அதில் போட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா எரிப்பாங்க. எரித்து சாம்பல் ஆக்குவாங்க. அந்த சாம்பல் ஆக்கி நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே வந்து உங்கள் வீட்டாண்ட அந்த பன்றியோட ரத்தமெல்லாம் போட்டிருக்க வெண்கடுக்கெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதை எரித்து அதை கையில் ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா மறைச்சி வச்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட வர மாதிரி எனக்கு ஆள் வர்றதில்ல, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா கேட்டுக்கிட்டு உங்களுடைய எல்லையிலோ இல்லை நீங்கள் கோயில் வச்சுக்கிட்ட இடத்துலையே வந்து அது தூவி விட்டாவே போதும். இப்போது ஒரு சின்ன தூசு கண்ணில் பட்டாவே நாம் கண் கலங்குவோம், உடம்பே ஆடி போகும். அவங்க ஒரு சிட்டிக்கு அளவுக்கு அதை தூவி விட்டுட்டாங்கன்னாக்கா உங்கள் உடம்புல இருக்கிற தெய்வமும் இருக்காது, உங்கள் வீட்டினுடைய நீங்கள் கோயில் கட்டி இருக்கிற அந்த தெய்வமும் அங்கே இருக்காது, உங்கள் குல தெய்வமும் உங்களை காக்காது, உங்கள் இஷ்ட தெய்வமும் உங்ககிட்ட வராது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை முழுமை பெறாது. நீங்கள் செய்கிற தொழிலை விட்டுட்டு போனால் போதுன்ற அளவுக்கு துன்பமாக இருக்கும். இது ரொம்ப கடுமையாக செய்யக்கூடிய வேலை. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா பல வகையில் போராட்டம் நீங்கள் செய்தாலும் மீண்டு வர முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த சர்வ அஞ்சன மையினால எந்த விதமான இழந்த சக்தியை நீங்கள் பெறலாம். இந்த இழந்த சக்தியை நீங்கள் பெறறதுக்கு உண்டான வழின்னு கேட்டிங்கன்னாக்கா நான் சொல்கிற மாதிரி ஒரு சில மூலிகைகளை எடுத்துக்கணும். அதுக்கு முக்கியமாக தேவைய மூலிகைகளை எடுக்கும்போது அந்த மூலிகை சாப நிவர்த்தி நீங்கள் பண்ணிக்கணும். அதை பண்ணிட்டு மஞ்சள் நூலால் காப்பு கட்டி அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணியை ஊற்றி ஆணி வேறு அறுபடாமல் எடுத்து அதை நீங்கள் காய வச்சு அது மூலியமாக அஞ்சன கல்லை வச்சு வாசன திரவியங்கள் சொல்லக்கூடிய புணுக்கு, ஜவ்வாது, கஸ்தூரி இது எல்லாமே ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்து ஒரு ஒட்டுக்கா ஒரு டைமில் வந்து அது வந்து கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். எப்பவுமே அஞ்சனமை உங்களுக்கு சர்வ அஞ்சனம்னு கேட்டீங்கன்னா 8 வகையான அஷ்டகர்மம். அந்த 8 வகை வந்து இப்போ வந்து வசின்றது வந்து வேறு ஆண் பெண் வசியம் மட்டும் கிடையாது, பெண் ஆண் வசியம் மட்டும் கிடையாது. எத்தனை வசியம் இருக்குது, தொழில் வசியம் இருக்குது, விலங்கு வசியம் இருக்குது, சர்வ வசியம் இருக்குது, ஜன வசியம் இருக்குது, தன வசியம் இருக்குது. அது மாதிரி 64 வசியமும் சேர்ந்தது தான் ஒரு வசியம். அதுக்கப்புறம் பேதனன்னு ஒருத்தருக்கு பைத்தியம், பேதனன்னா என்ன, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி. அது அப்படி கிடையாது. வெறும் பைத்தியம் பிடிக்கிறது மட்டும்தான் நம்மள சிலருக்கு தெரியும். அது அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ள நல்லபடியா இருந்துகிட்டு கூட மனமாற்றம், குணமாற்றம், ஆள் மாற்றம், இந்த பச்சோந்தியினுடைய பிச்சை எடுத்து, அதாவது பச்சோந்தி ஓடான்னு இருக்கு இல்லையா, அதனுடைய பிச்சையை எடுத்து அதுல செய்யக்கூடியது தான் பேதனம். சில வேர்களும் இருக்கு, திகழ் பூண்டு இருக்கு, மதிமழைக்கு பூண்டு இருக்கு, இதெல்லாம் வச்சு செய்யறது இருக்கும். அந்த பொருளெல்லாம் இருக்குமான்னு உடனே கேட்டுறாதீங்க, நீங்க தேடி கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி பொருளுங்க வந்து இருக்கு, ஆனால் அது மறைமுகமாக யாரோ ஒருத்தருக்கு தான் சிக்கும் கையில். அதனால அந்த மாதிரி எடுத்து செய்வாங்க. இப்போ வந்து கேட்டிங்கனாக்கா நமக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிற குலதெய்வமும் சரி, இஷ்ட தெய்வமும் சரி, இறந்தவங்களுடைய ஆத்மாவை கூட மறிக்க செய்யக்கூடிய அளவிற்கு கடுமையான பாதிப்பை கொடுக்கறது தான் நான் சொன்ன எதிரிகள் செய்யக்கூடிய சூட்சமிலிருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வழி. அவ்வளோ கடினமாக பாதிப்பை கொடுக்கும் அது. அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற இந்த மூலிகையும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் பயன்படுத்தி அப்படி ஒரு பாதகத்தில் இருந்தால் நீங்கள் மீண்டும் வெளியில் வந்துடலாம். ஆனால் செய்த உடனே நம்மளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆசனை தெரியுங்களா, இதை செய்வோம் நாம் நல்லா ஒன்ற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. செய்த உடனே நல்லாயிடுமா, நான் எவ்வளோ வேணாலும் காசு தரேன், உடனுக்குடனே நான் பணக்காரன் ஆகிடும், அதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன், உடனுக்குடனே ஒருத்தனை அழிச்சிடணும், அதுக்கு எவ்வளோ வேணாலும் காசு தரேன், உடனுக்குடனே ஒரு ஆணையை பெண்ணியை வசியம் பண்ணி என் கூட சேர்த்து ஓட விட்டுடணும், நான் அதுக்கு வேணா எவ்வளோனா காசு தரேன். அது அப்படி கிடையாது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தவறான உறவுகளுக்கையும் நீ செய்யக்கூடிய அந்த மாந்திரிகமாகப்பட்டது நாள் பட நல்லாகுதுன்னு கேட்டீங்கன்னா அது நிரந்தரமாக இருக்கும். எப்பவுமே வேகமாக பெய்கிற மழை அந்த நீர் வந்து நிலையாக பூமியில் இருக்காது. மெல்ல வாரக்கணக்கில் பெய்கிற மழை எப்போ பார்த்தாலும் நிலையாக நின்று நம்ம கண்ணு முன்னாடியே அது நீர் ஓட்டத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி பொறுமை தேவை. சரி, இந்த சர்வ வசிய அஞ்சனமைன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வசி என்னன்னா உங்களை விட்டு விலகி போனதை வசியம் செஞ்சுக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய
அந்த கெட்ட சக்திகளை விலக்கி உங்களுடைய இஷ்ட சக்திகளை வந்து நீங்க வசியம் செய்துக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தரித்திரத்தை விலைக்கு உங்ககிட்ட வந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய இந்த மைய செய்யணும். முதல்ல அஞ்சனா தேவியினுடைய மந்திரத்தை முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 1008 1,08,008ன்னு சொல்லி அதை சித்தி பண்ணிக்கோங்க. சித்தி பண்றதுன்னா மனப்பாடம் பண்ணிக்கிறது. இப்போ அஞ்சனா தேவி மந்திரம்னா டக்குன்னு சொல்லிடணும். இப்போ கணபதி மந்திரம்னு கேட்டீங்கன்னாக்கா எத்தனை மந்திரம் இருக்கு. கஜானனம் பூதகணாபிசேவித்தம் கவித்து ஜம்பு வலசாரபட்சதம் உமாசூதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இது வந்து கேட்டீங்கன்னாக்கா உடனுக்குடனே சொல்லிடும் அந்த மந்திரத்தை. அதே மாதிரி கேட்ட காளி மந்திரம்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும். அதை சித்தி பண்ணி நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் அந்த மந்திரத்தை உச்சரிச்சாவே போதும், அது நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். சரி, நான் அஞ்சனா தேவியினுடைய மந்திரத்தை சொல்றேன். வேகமா சொன்னா சீக்கிரமா சொல்லிட்டு உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் பொறுமையா சொல்லும் போது 1-2 இதுவானா கூட கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்குங்க. இந்த மந்திரத்தை வந்து முதல்ல நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூலிகைகளை சேர்த்து அதை நீங்க அரைச்சி நீங்க பயன்படுத்திங்க. சரிங்களா? ஓம் அஞ்சனா தேவி சர்வ பேதனி ரூபி குணவாகினி வாயு தேவி பூதாளி சர்வாஞ்சானி அனுமந்தனை பெற்றவளே பாதாளமும் பூலோகமும் மேலோகமும் எல்லாம் உன்வசம் 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 என் வசம் என் வசம் என் வசம் உன்வசம் சிம்பட் சுவாக. இந்த மந்திரத்தை 1க்கு 1008 முறை நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதிகாலையில சொல்றது, மாலையில சொல்றது, நீங்க நினைக்கும் போது சொல்லுவீங்க, அது சித்தி ஆயிடணும். நமக்கு இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு சில பாட்டுங்க இருக்கும். அந்த பாட்டு வந்து கேட்ட உடனே அப்படியே வந்து நம்ம சரளமா சொல்லக்கூடிய அளவுக்கு அது மனப்பாடம். அந்த மாதிரி வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். சரி, இது செய்துட்டீங்க. இந்த சர்வ வசிய அஞ்சன மயிருடைய ரகசியத்தை நீங்க செஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு மூலிகை தேவை. அந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் முதல்ல வெள்ளை விஷ்ணு கிராந்தி அதனுடைய ஆணி வேறு அறுபடாமல் எடுத்துக்கோங்க. வெள்ளை காக்கடம் வேறு எடுத்துக்கோங்க. வெள்ளை சாரணையினுடைய வேறு எடுத்துக்கோங்க. மிளகு சாரனுடைய வேறு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வேறு தான். அது எல்லாம் அந்த கொஞ்சம் கிளைய போடலாமா இலைய போடலாமா, வேறு மட்டும்தான் தேவை. அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா நாகமல்லியினுடைய வேறு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு 2 வேர் இருக்கு. அந்த 2 வேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 2 வேர் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னாக்கா ஈஸியா நீங்க அதை நீங்க கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்து நல்லா நிழல்ல வந்து வெயில்ல போடக்கூடாது, நிழல்ல போடணும். இந்த இப்போ 2 வேர் சொல்ற மாதிரி 2 வேர் இல்லாது ஆலமரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி, அடுத்தது வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி, அதை கொண்டு வந்து முழுசா ஒரு நம்ம அரைக்கிற அந்த கல்லுல போட்டு இடிச்சு சாறு எடுத்துக்கணும். அது குழி தையல் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கு. அது வந்து எடுக்கும் அந்த புல்லுருவி எடுக்கும்போது கூட காப்பு கட்டிட்டு எடுங்க. ஆலமரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியும் வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியும் இது வேறாக வராது. அது புல்லுருவியை எடுத்து இடிச்சு அது சாறு எடுத்து அந்த சாரை வந்து நம்ம இதை வந்து மை அரைக்கிறோம் இல்லையா, அந்த மையுடன் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சி அதை பதப்படுத்தணும். அதை பதப்படுத்துறதுக்கு 48 நாள் வேணும். இப்போ மனிதன் இறந்தா, ஒவ்வொரு மனிதனும் இறந்தா ருத்ரபூமின்னு சொல்லக்கூடிய மயானத்தில் கொண்டு போய் புதைப்பாங்க, எரிக்கிறதும் உண்டு. இந்த சர்வ வசிய அஞ்சனன்றது ஒரு 48 நாள்ல நம்ம 2ஆ பிரிச்சோம்னாக்கா 24 நாள் 24 நாள் வரும். மயானத்துல புதைச்ச பிணத்துங்களை புதைச்சிருக்காங்க இல்லையா, அங்க 24 நாள் அதை புதைச்சு வைக்கணும். அதுக்கப்புறமா எரி மேடை இருக்கு இல்லையா, பிணத்தை எரிக்கிறாங்க இல்லையா, அங்க 24 நாள் புதைக்கணும். இதை புதைக்கும் போது எலுமிச்சை பழம் பலி கொடுங்க. இல்ல முதல் அன்னைக்கு உங்களுக்கு வந்து மையன்றது வந்து இது நல்லா வரும் அப்படின்னும் போது தான் நீங்க செய்யறது. பொருள்களை தேடுறது ரொம்ப கஷ்டம். தேடி கண்டுபிடிச்சு செய்து வச்சிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க வீட்டில் இருக்கிறவங்க,
உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது பாதிப்பு வந்தா அந்த குலதெய்வ உங்களை விட்டு விலகி இருந்தாவோ, மாந்திரீகம் செய்யணும்னாவே முதல்ல செய்ய வேண்டியது குலதெய்வத்தை கட்டணும். குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை கட்டாம மாந்திரிகத்தை செய்ய முடியாது. ஒரு மாந்திரிகராக இருந்தா எல்லை கட்டு இல்லாம உங்களால் மாந்திரிகம் செய்ய முடியாது. திசை கட்டு இல்லாம மாந்திரிகம் செய்ய முடியாது. உடல் கட்டு இல்லாம மாந்திரிகம் செய்ய முடியாது. 8 திகை கட்டு போட்டதான் உங்களுக்கு வந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நாம் என்ன பண்றோம், முதல்ல எழுந்திரிச்ச உடனே மாந்திரிகத்தை கத்துக்கிறோம், உடனே போய் செய்திருவோம். இதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்குள்ள வயசு ரொம்ப ஆயிடும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இந்த மைய நீங்க அரைச்சு இதுக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மைய அரைச்சு முடிச்ச உடனே இது திலகமாக நெத்தில வைக்க மாட்டாங்க, புருவத்துல தான் வைப்பாங்க. ஒரு பெண்ணா இருந்தா இடது பக்கம், அதாவது கேட்டீங்கன்னாக்கா லெப்ட் பக்கம் இருக்கக்கூடிய புருவத்துல வைப்பாங்க. ஆனா இருந்தா வலது பக்கம் ரைட் பக்கம் இருக்கிற புருவத்துல வைப்பாங்க, தெரியக்கூடாது மைய வச்சது. அதுக்கப்புறம் வந்து பாதாளஞ்சன மையம் இருக்குதுனால கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இல்லாத பொருளை தேடுறதே நம்ம எல்லாம் நிறைய வேலையா இருக்கும். அதனால இதை செய்து நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா 24 நாள் பிணத்தை புதைக்கிறாங்களாங்க, அந்த பிணத்தை புதைக்கிறாங்களா அங்கே கூட வைக்கலாம் புதைச்சி. அடுத்தது வந்து எரிஞ்ச சாம்பல் இருக்கக்கூடிய அந்த எரிமேடையில வந்து 24 நாள் பலி எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும். தினமும் எலுமிச்சம்பழம் கொடுக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கோழி கொடுத்து கடைசி அன்னைக்கு கோழியை கொடுத்து எடுத்துக்கலாம். 48 நாள் பொறுத்து எடுத்து அதை முதல்ல துர்கை கோயில் இல்ல காளி கோயில் இந்த கோயில்களை கொண்டு போயிட்டு அதுக்கு வந்து சில பூஜை விதிகள் இருக்குது. கோயிலுக்குள்ள கொண்டு போனாக்கா சேர்ப்பாங்களா, நீங்க தெரிஞ்ச மாதிரி எடுத்துட்டு போறீங்க, நீங்க போயிட்டு நீங்க வணங்க போறீங்க, நீங்க போய் ஒரு மூலையில உக்காந்துக்கிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வமே அவங்க தான். இங்க சக்தி ஏறிடுது, நீங்க அங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்க அந்த இடத்துல கோயில போய் உட்காந்து ஒரு எலுமிச்சம்பழம் பலி கொடுக்கறது, இல்ல உங்களுக்கு உண்டான அஞ்சனா தேவி மந்திரம், இல்ல அந்த காளியினுடைய தேவியினுடைய மந்திரத்தை சொல்லி நீங்க வரமா கேட்கறது, இல்ல துர்கை அம்மனுடைய மந்திரத்தை சொல்லி நீங்க வரமா கேட்கறது. இது காரிய பலிதம் கொடுக்கணும், எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து எங்களை காப்பாற்றணும்னு முழுசா வேண்டிக்கணும். இதையெல்லாம் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அத்தனை பேருக்கும் அத்தனை முட்டையை வாங்கிட்டு வந்து அந்த மைய தடவி உங்க தலையை சுத்தி கீழே வச்சு ஒரு மண் பாத்திரத்துல வச்சு கற்பூரத்தை நிறைய போட்டு இதை கொண்டு போயிட்டு இடுகாட்டுல வச்சு எரிச்சிட்டு வந்து எல்லாமே எலுமிச்சம்பழம் போட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்து தலையை சுத்தி கீழே வச்சு அறுத்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டை மாட்டு கோமியத்தால சுத்தமா கழுவி எடுத்துட்டு, வெறும் மாட்டு கோமியம் வந்து எத்தனை லிட்டர் வாங்கிட்டு போய் கழுவுதுன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் மாட்டு கோமியம் இருந்தாவே போதும், அது வந்து தண்ணியில கலந்து வீடெல்லாம் தெளிக்கலாம். தெளிச்சு சுத்தமா கழுவிட்டு நீங்களும் சுத்தமா குளிச்சு முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நவகிரகத்தை சுத்தி வாங்க. இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க கோயில் வச்சுன்னா அந்த கோயில தெளிச்சு முடிங்க, நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு உடலை விட்டு இழந்த சக்திகள் வரும், குலதெய்வம் வரும், இஷ்ட தெய்வம் வரும். உங்க மேல இருக்கக்கூடிய விலகி இருக்கக்கூடிய நீங்க வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு தெய்வத்தை வந்து உங்க உடலுக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்பீங்க, அது விலகி போயிருந்தாலும் உங்ககிட்ட வந்து சேரும். இது வந்து இந்த மைய வந்து ஒரு நாள் செய்தா நல்லா ஆயிடுமா, முதல்ல 3 நாள் செய்யுங்க, அதனுடைய மாற்றம் தெரியும். அதுக்கப்புறம் 8 நாள் செய்யுங்க, முழு மாற்றம் தெரியும். அப்படி தெரியலனாக்கா நாள் இருக்கு, 3 அல்லது 8 நாள் அல்லது 16 நாள் அல்லது 27 நாள் இல்ல 48 நாள். உங்களுக்கு பொறுமையா வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா 27 நாள் கூட முடிஞ்சிடும் கட்டாயமா. அப்படி செய்துட்டு வந்து இதே மைய வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து பாதகமாவோ இதே நிலையில இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இல்ல இதே மைய வந்து எல்லா வகையான அஷ்டகர்மத்துக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னாக்கா கெட்டதை வந்து வீட்டுல சேரும்போது தான் நல்லதுங்கெல்லாம் விலகி போகும். அந்த கெட்டதையே நீங்க விரட்டி அடிச்சிட்டீங்கன்னாக்கா நல்ல விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து நிரந்தரமா இருந்து உங்களை காப்பாற்ற ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வகையான, நல்லா புரிஞ்சுக்குங்க, கெட்டது விலகணும், கெட்டது விலகினா தான் நல்லது நடக்கும். அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள், கெட்ட சகவாசங்கள், துஷ்ட ஆத்மாக்களுடைய பல வகையான சூழ்ச்சி, இதுல இருந்து முழுமையா மீண்டு வரணும்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாக இந்த மைய நீங்க ஈஸியாவே அரைக்கலாம். புல்லுருவி கிடைக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். புல்லுருவி கிடைச்சாக்கா அது இடிச்சு சாறு எடுத்துக்கணும். அது சாறு எடுத்து அந்த மையோட சேர்த்து நீங்க அரைக்கும் போது
அஞ்சனா தேவியினுடைய மந்திரத்தை சொல்லணும். அடுத்தது மூலிகை சாவணி பற்றி சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க புதைச்சி வச்சுட்டு உங்க இஷ்ட தெய்வம், குல தெய்வம், நீங்க கோயிலா வச்சுக்கிட்டு தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி பயன்படுத்துங்க. செய்யறது கஷ்டம், செய்தா பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றியும் உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை சக்தியும் உங்ககிட்ட வச்சுக்கலாம்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.